இல்ல ஜி, வரும்போது தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நெறைய பேர் வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போடுறதுக்கு லைசென்ஸ் மஸ்ட் 31க்குள்ள லைசென்ஸ் எடுத்திருக்கணும். ஜனவரி வீடியோ போட்டாக்கா 10,000 திரம்ஸ் ஃபைன்லாம் போடுறாங்க நெறைய பேரு. நீ மட்டும் இல்ல, துபாயில இருக்கிற முக்காவாசி பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் சரி, இப்ப நீங்க சொல்ற மாரி 31 ஜனவரிக்கு அப்புறம் யாருன்னா ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால லைசென்ஸ் எடுக்க முடியாதா? ஸோ இப்போ நம்ம லைசென்ஸ் அப்ளை பண்ணா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படியே சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? உனக்கு புரியல? ஒண்ணு புரிஞ்சா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு. புரியல. ஓகே. ஸோ அதனால தான் 31ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலையிலே வச்சிருக்காங்களோ? ஆமா. சரி, கொலாபரேஷனும் சாதாரண விஷயம் இல்லையே. மில்லியன்ஸ் வியூஸ், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தானே கொலாபரேஷனு. அப்படியெல்லாம் கிடையாது. கண்டென்ட்டுக்காக கொலாப் பண்ற நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ இப்போ நான் இல்லாமலே நீங்கள் பர்மிட் எல்லாம் அப்ளை பண்ண முடியுமா? சரி, எனக்கு ஒரு டவுட். நீங்கள் வீடியோ போடுறீங்க, நான் சும்மா தான் வந்து கூட நிற்கிறேன். அப்படின்னும் போது ஒரு ஆளுக்கு பர்மிட் போதாதா? 2 பேருக்குமே வேணுமா? ஓகே, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? ஓகே, இது எங்கே போய் அப்ளை பண்ணும்? நான் வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட்டிங் சார்ஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னாக்கா அடிஷ்னல் ஃபீஸும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இது அப்ளை பண்ணுறதுக்கு? போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் உட்காந்து அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம கொலாபும் பண்ணி அட்வர்டைஸிங்கும் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சேல் பண்ண முடியுமா? ஓ, இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னம்மா மாலுக்கு வந்து உட்காந்துட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கேன்? இல்லை ஜி, வரும்போது தான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போடுறதுக்கு லைசென்ஸ் மஸ்ட் 31க்குள்ள லைசென்ஸ் எடுத்திருக்கணும். ஜனவரி 31க்குள்ளன்னு சொல்றாங்க. சப்போஸ் 31க்கு அப்புறம் வீடியோ போட்டாக்கா 10,000 திரம்ஸ் ஃபைன்லாம் போடுறாங்க நிறைய பேரு. அதான் என்னன்னு புரியல. நம்ம இப்பதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளோ இல்லை, ஏன் வருமானமே அவ்வளோ இல்லை. அப்படி இருக்கும்போது ஃபைன் 10,000 திரம்ஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க? நீ மட்டும் இல்ல, துபாயில இருக்கிற முக்காவாசி பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எதுலையுமே வீடியோ போடுறதுக்கெல்லாம் இந்த லைசன்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கு நமக்கு லைசன்ஸும் தேவையில்லை. அப்புறம் அது வந்து மீடியா பர்மிட், அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைசன்ஸை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை இல்லை ஒரு கடையை இல்லை ஒரு வெப்சைட்டை அந்த மாதிரி விஷயங்களை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம சோஷியல் மீடியாவில் அப்போ தான் நமக்கு அந்த பர்மிட் தேவை. ஸோ 31ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாதிரி ப்ரமோஷன் வீடியோ பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபைன் வரும். ஸோ அப்போ வந்து யார் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ப்ராடக்ட், அவங்களுக்கு தான் இந்த லைசன்ஸ் தேவை. ஆமாம். நார்மலா வீடியோ போடுறவங்களுக்கு இது தேவை கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ இல்லை ஒரு ஹாபிக்கு பண்ணுறவங்களுக்கும் இது தேவை கிடையாது. பண்ணலாம், வீடியோ பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியாவில் எந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச சேனலில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் போட்டாலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அதுல உங்களுக்கு மானிட்டைஸ் ஆனாலுமே அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி 31 ஜனவரிக்கு அப்புறம் யாருன்னா ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால லைசன்ஸ் எடுக்க முடியாதா? அப்படியெல்லாம் கிடையாது. 31 ஜனவரிக்கு அப்புறமும் லைசன்ஸ் எடுக்கலாம். இந்த 31 ஜனவரிக்குள்ள எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா, அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் 3 இயர்ஸுக்கு நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்படியே சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இந்த பர்மிட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தேவை. அந்த லைசன்ஸ் காசு, இந்த பர்மிட் ஃப்ரீ. உனக்கு புரியல? ஒண்ணு புரிஞ்சா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு. புரியல. ஓகே. இந்த மீடியா பர்மிட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு 2 டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தேவை. ஒன்று ஆஸ் யூஷுவல் நம்ம கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட், எமிரேட்ஸ் ஐடி. இன்னொன்று வந்து ட்ரேட் லைசன்ஸும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் தேவை. ஓ, புரிஞ்சிச்சு ஜி. மீடியா பர்மிட் எடுக்கிறதுக்கு ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும், ப்ளஸ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். இது வாங்கினாதான் மீடியா பர்மிட் நம்மளால அப்ளை பண்ண முடியும். அதான் என்ன சொல்ல வரீங்க? இதுல மீடியா பர்மிட் வந்து 0 பேமெண்ட். ஆமா. மற்ற ப்ராசஸ்க்கு வரைக்கும். ஓ, 31 வரைக்கும் 0 பேமெண்ட். ஸோ அதனால தான் 31ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு பதட்ட நிலையிலே வச்சிருக்காங்களோ? ஆமா. பட் ஆனால் அந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சார்ஜஸ் ஆகும். எவ்வளோ? ஒரு 1500லேருந்து 2000 திரம்ஸ் ஆகும். 1500 2000? அவன் பொழுதுபோக்குக்கு தான் வீடியோ போடுறான், அந்த காசை எடுக்கிறதுக்கே அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா தானே ஜி 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து நமக்கு முதல்ல சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் வரணும், ப்ளஸ் வியூ ஹவர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் சேனல் மானிட்டைஸ் ஆகணும், அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம கொலாபுக்கு பிராண்ட்ஸ் கூட எல்லாம் பேசி நம்ம கொலாப் பண்ணணும்.
அந்த கொலாப் பண்றதுக்கு தான் இந்த லைசன்ஸ் தேவை. சரி, கொலாபரேஷன் சாதாரண விஷயம் இல்லையே. மில்லியன்ஸ் வியூஸ், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு தானே கொலாபரேஷன். அப்படியெல்லாம் கிடையாது. கண்டென்ட்டுக்காக கொலாப் பண்ற நிறைய பேரும் இருக்காங்க, நம்பர்ஸ்க்காக கொலாப் பண்ற நிறைய பேரும் இருக்காங்க. கண்டென்ட்டுக்காக கொலாப் பண்றவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, நாங்க 2 பேருமே மீடியா பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சீக்கிரமா எங்களுக்கு கொலாபுக்கு கூப்பிடுங்க. எனக்கும் சேர்த்து பண்ணீங்களா? 2 பேருக்குமே சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இல்லாமலே நீங்க பர்மிட் எல்லாம் அப்ளை பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். எமிரேட்ஸ் ஐடி வேணும், UAE பாஸ் வேணும். முந்தா நேற்று மொபைல் எடுத்துட்டு போனல, ஆமா, அது அதுக்கு தான். சரி, எனக்கு ஒரு டவுட். நீங்க வீடியோ போடுறீங்க, நான் சும்மா தான் வந்து கூட நிக்கிறேன். அப்படின்னும் போது ஒரு ஆளுக்கு பர்மிட் போதாதா? 2 பேருக்குமே வேணுமா? ஆமா, ஆக்சுவலா இது வந்து இண்டிவிஜுவல் பர்மிட். இண்டிவிஜுவல் பர்மிட் அப்படின்னும் போது ட்ரேட் லைசன்ஸ் ஆகட்டும், பர்மிட் ஆகட்டும், 2மே இண்டிவிஜுவலா தனிநபர் பேர்ல தான் வரும். ஸோ அப்போ 2 பேருக்குமே தனித்தனி ட்ரேட் லைசன்ஸ் பர்மிட் வேணும். ஓகே, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை? ஆஸ் யூஷுவல் நம்ம எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட், ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டா நல்லது. பாஸ்போர்ட் கூடமா தேவை? ஆமாம், பாஸ்போர்ட் காப்பி இருந்தால் போதும் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் வந்து டைரெக்டாக போகும்போது நமக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரேட் லைசன்ஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு அதில் வந்து ஃபிசிக்கல் எமிரேட்ஸ் ஐடி எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா பெஸ்ட்டு. இல்லை UAE பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னாக்கா அது அதை விட பெஸ்ட்டு. ஸோ எதுக்குமே சேஃப்டிக்கு ஃபிசிக்கல் எமிரேட்ஸ் ஐடி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஓகே, இது எங்கே போய் அப்ளை பண்ணணும்? நான் வந்து DD கேஃபே, ஜுமேராவில் இருக்கிற DD கேஃபேல தான் அப்ளை பண்ணேன். நீ ரீல்ஸ்ல கூட நிறைய பார்த்துருப்பாங்க. ஆமா, DD கேஃபே ஏன்டா அந்த DD கேஃபே விட மாட்டீங்கன்ற மாதிரி தோணுது. ஆமா, அந்த DD கேஃபேல தான் நானும் போய் அப்ளை பண்ணேன். ஸோ அங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். மற்றது எங்கே பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதனால அங்கே போய் அப்ளை பண்ணுறது. சரி, இதுக்கான அப்ளை பண்ணுற டியூரேஷன்லேருந்து எப்போ நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போய் அப்ளை பண்ணும்போது ஃபைல் ஓப்பனிங்கு, ட்ரேட் லைசன்ஸ் அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. அந்த ட்ரேட் லைசன்ஸ் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அப்ரூவல் ஆகி வந்துடும். ஸோ அப்ரூவல் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அதுவும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் to 24 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே போலீஸ் கிளியரன்ஸும் வந்துடும். ஸோ இது 2த்தையுமே வச்சு நம்ம ஆஸ் யூஷுவல் எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட் காப்பியை வச்சு நம்ம பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுறது தான். நீங்க சொன்னீங்கல்ல 1500 to 2000 ஆகும்ட்டு, நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட்டிங் சார்ஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னாக்கா அடிஷ்னல் ஃபீஸும் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு இது அப்ளை பண்ணுறதுக்கு, போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸில் உட்காந்து அப்ளை பண்ணுறதுக்கு? இந்த மீடியாவில் வந்து சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ்லலாம் வந்து சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பீப்புள் வந்து மிஸ்கைட் ஆகுறாங்க. அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 ஹவர்ஸ்ன்றது அங்கே பார்க்கிங் ஃப்ரீ. ஸோ பார்க்கிங் வந்து நம்ம 2 ஹவர்ஸ்க்கு வேவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சுனாக்கா அந்த பார்க்கிங்க்கு சார்ஜஸ் ஆகுமே தவிர மற்றபடி அவங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. அதான் அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்ம லைசன்ஸ் பர்மிட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ட்ரேட் லைசன்ஸில் என்ன ட்ரேட் நேம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சின்றது காமன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங்காக தான் இந்த ட்ரேடர் லைசன்ஸ் எடுக்கிறோம். ஒரு டவுட், இப்போ நம்ம மார்க்கெட்டிங் ஏஜென்சி லைசன்ஸை எடுத்துட்டு நம்ம கொலாபும் பண்ணி அட்வர்டைசிங்கும் பண்றோம் அப்படின்னாக்கா சேல் பண்ண முடியுமா? இந்த லைசன்ஸ்ல சேல்லாம் பண்ண முடியாது. இது மார்க்கெட்டிங்காக பியூர்லி கொடுக்கப்பட்ட ட்ரேட் லைசன்ஸ். ஸோ இந்த லைசன்ஸ் ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னுடைய ஓன் ப்ராடக்ட்டுக்கு நீயே வந்து மார்க்கெட்டிங் பண்ற அப்படின்னாலும் இந்த லைசன்ஸ் உனக்கு தேவை கிடையாது. ஓகே, ஓன் ப்ராடக்ட்ஸ்க்கு இதுக்கு தேவையில்ல. இன்னொருத்தவங்க கூட கொலாப் வச்சு பண்ற விஷயத்துக்கு மட்டும்தான் அட்வர்டைசிங் பர்மிட் தேவை. ஓகே, ஆக்சுவலா இது ட்ரேட் லைசன்ஸ் மாதிரியாச்சு. பிசினஸ் நேம்லாம் கேட்பாங்களா என்ன? ஆமா, கண்டிப்பா. ட்ரேட் லைசன்ஸ்னாலே ட்ரேட் நேம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரேட் நேமு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. பட் ஆனால் அவங்க சில கண்டிஷன் சொல்கிறாங்க, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு. கண்ட்ரி நேமு, சிட்டி நேமு, காட் நேமு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஷேக், இந்த மாதிரி நேம்ஸு இதெல்லாம் வந்து அந்த நேமில் இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இன்க்ளூட் ஆகாமல் ஒரு 4-5 பேர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. ஏதாவது ஒன்று செட் ஆகலை அப்படின்னாலும் வேறு நேம் போட்டு உங்களுக்கு எண்டிங்கில் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்றது வரும். சரி, நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது துபாய் டெக் ஹப் கொடுத்துருந்தீங்களா? துபாய் டெக் ஹப் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா அதில் வந்து துபாயின்னு இருக்கிறதுனால இன்னொரு பிரச்சனை, டெக்னாலஜி சம்பந்தமான டெக் இருக்கிறதுனால அது கூட யூஸ் பண்ணக்கூடாது. டெக்ன்ற வேர்ட் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஓ, இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆமாம். அம்மா அப்ளை பண்ணிட்டேன்றீங்க, எங்க எதையுமே காணோம், காட்டவும் கிடையாது. நமக்கு ட்ரேடர் லைசன்ஸ் வந்துடுச்சு, ட்ரேட் லைசன்ஸும் வந்துடுச்சு, போலீஸ் கிளியரன்ஸும் நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். அதை வச்சு மீடியா பர்மிட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதோடைய ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 48 ஹவர்ஸ்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அந்த அப்ரூவல் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மீடியா பர்மிட் லைசன்ஸ் நமக்கு கிடைக்கும். ட்ரேட் லைசன்ஸ் நான் உனக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ மீடியா பர்மிட் வந்து 2 டேஸ்லேருந்து 3 வீக்ஸ்ன்னு சொல்கிறீங்க.
31க்கு முன்னாடி அப்ளை பண்ணாதான் அது வந்து காஸ்ட் வந்து ஃப்ரீன்னு சொன்னீங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணும்போது நீங்கள் எப்போ பண்ணீங்க, இன்னும் வரவே இல்லைன்றீங்க. இப்போ எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் அது? 31க்குள்ள அப்ளை பண்ணணுன்றது தான் கண்டிஷனே தவிர 31க்குள்ள பர்மிட் வாங்கியிருக்கணுன்ற கண்டிஷன் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நீங்கள் மீடியா பர்மிட்டுக்கு 31க்குள்ள அப்ளை பண்ணிட்டீங்கனாலே அது அப்ரூவல் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஓ, இதுதான் விஷயம். இததான் இவ்வளோ நாள் வந்து எல்லாரும் ஷார்ட்ஸ்ல அதில் இதில் போட்டுக்கிட்டு 31க்குள்ள எல்லாம் அதே பண்ணி. மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இது இவ்வளோ கடைசி நெருக்கத்தில் ரொம்ப கெடுபிடி பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து போன வருஷமே அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இப்போ வரைக்கும் கொண்டு வந்து இதுக்கு லாஸ்ட் டைம் லைன் கொடுத்துருக்காங்களே தவிர இது 2025லேருந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு இந்த எல்லாமே. ஓகே, 2025லேருந்தே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்துருங்கன்ட்டு, யாரெல்லாம் கொலாப் பண்ண போறீங்க, ஆட் பண்ண போறீங்கன்ட்டு. ஆனா நம்ம ஆளுங்க இதை இப்போதான் ஏதோ நேத்து தான் சொன்ன மாதிரி 31க்குள்ள 10,000 ஃபைனு. நானு இல்லை யாருக்குமே 10,000 சம்பளமே இல்லையேடா. 3 சம்பளத்தை 4 சம்பளத்தை சேர்த்து சொல்றீங்களேடா. சரி, இவ்வளோதான் இந்த விஷயம். ஸோ இப்போ உங்களுக்கும் சரி நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கும் சரி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளும் வந்து ஃபியூச்சரில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏர்ன் பண்ணுறோம், கொலாப் பண்ணுறோம், அச்சீவ் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கு எதாவது கொலாப் பண்ணோம் அப்படின்னாக்கா நாங்களும் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான், லைசன்ஸும் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் கொலாப் இருந்துச்சுனாக்கா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லையும் நான் கொடுக்குறேன். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் மீறி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோவை அவங்க சேனல் பிளாக் ஆகிடும்னு இன்னும் நம்பிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம நோ சேனல் ப்ராப்ளம் அட் ஆல், நீங்கள் ஜாலியாக வீடியோ போடலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. கண்டிப்பாக பண்ணிடுங்க.